பங்களாபுதூர் ரோட்டில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்றிட்டுருக்குன்னு. பார்க்கவே வேறு லெவல் சூப்பராக இருக்குது. நம்ம குட்டி பசங்கள்லாம் பாருங்கள் சந்தோஷமாக குளிச்சுட்ருக்காங்க, ஆனந்தமாக குளிக்கிறாங்க பாருங்கள் மக்களை. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். நான் இன்றைக்கி வண்டிக்கு போயிட்டு காலையில் தான் வந்தேங்க. இன்றைக்கி சண்டே, சரி நம்ம கோபி ஏரியாவை சுற்றி பார்க்கலான்னு வந்துக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே. நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நெல்வயல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பல ஆயிரம் ஏக்கரா பூராமே நெல்வயல் தான். இங்கே பல லட்சம் பனைமரம் இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த ஏரியாவை. சொர்க்கம் தாங்க. அங்கே பாருங்கள், தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எதிரெல்லாம் முத்திருச்சுங்க. இன்னொரு 10-20 நாள் அறுவடை செஞ்சுருவாங்க பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த ஏரியா. சொர்க்கமாக இருக்குங்க. வா, இங்கே உள்ள பனைமரங்கள்லாம் பாருங்கள், அப்படியே பல ஆயிரம் ஏக்கரா பூராமே நெல் வயல் தான் பாருங்கள் மக்களே. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கிறோம். அப்படியே பாருங்கள், கண்ணுக்கு எத்தனை தூரம் பூராமே நெல் வயல் தான். சொர்க்கமான பூமிங்க இது பாருங்கள் மக்களே. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. கோபிச்செட்டிப்பாளையம் ஃபோட்டோ எடுக்க தரமான இடம். சுற்றி பார்க்க இங்கே நிறைய இடத்துல தண்ணியெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல வருது. அழகாக இருக்குது பார்க்கவே. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இங்கே தான் சுற்ற போகிறேன். நாட்டாம படம் எடுத்த பக்கமெல்லாம் போகலான்ட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ முழுசாக பாருங்கள் மக்களே. மக்களே இங்கே பாருங்கள், வேறு லெவலாக தண்ணி போயிட்டுருக்கு மக்களே. இந்த ஆத்தோரத்துலேயே பாருங்கள் நெல் வயல். இந்த சைடு பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் வயல் தான் மக்களே. இன்றைக்கி அப்படியே நாம் சொர்க்கத்தில் மிதந்துட்டு இருக்க மக்களே. வா பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. எப்பா இங்கே நெல்வயலெல்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நாட்டாம படத்தில் தீர்ப்பு சொல்கிற கோயில் பாருங்கள், இதுதாங்க அந்த கோயில். இந்த கோயில் மேலே நின்று தான் சொல்லுவார். அந்த இடம் தாங்க இது. உங்களுக்கு காட்டுற போய் பக்கமாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கோம். நம்ம நாட்டாம படத்தில் தீர்ப்பு சொன்ன இடத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு காட்டுற பாருங்கள் மக்களே. இதுதாங்க அந்த கோயில். இந்த ஸ்டெப்பில் மேலே ஏறி போனால் அந்த இடத்துல அந்த இடம் இருக்குது. சரத்குமார் சார் அங்கே தான் நின்று தீர்ப்பு சொல்லுவார்ல, அந்த இடம் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே ஒரு பாறை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ பெருசாக இருக்குது. நொங்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குன்னு. அப்படியே போயிட்டுருக்க மக்களே மேலே. நாட்டாம படத்தில் தீர்ப்பு சொல்லுவாருங்களே அந்த இடம் இது. பெருமாள் கோயில் இது. அளவான ஸ்டெப்பு தான், மேலே ஏறி போய்க்கலாம். முதல்ல அந்த நாட்டாம படத்தில் இந்த மாதிரி இருக்காது. இப்போ புதுசாக கொஞ்சம் மாற்றங்கள் ஆயிடுச்சு, புதுசாக கட்டிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடம் இதுதான். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே. ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது முன்னாடி, சாமி கடவுளை பாருங்க. இதுதாங்க இந்த கோயில் மக்களே. இந்த இடத்துல நின்று தான் தீர்ப்பு சொல்லுவார். அதுதாங்க இந்த இடம். நீங்கள் இந்த நாட்டாம படத்தில் வர கோயில் இதுதான். மக்கள் எல்லாம் இங்கே முன்னாடி நின்று கேட்டிருப்பாங்களுங்க. அந்த இடம் இதுதான் மக்களே. பாருங்கள், இங்கே ஒரு சிலை ஒன்று பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இது பெருமாள் கோயில், பூட்டியிருக்காங்க. இந்த வியூ பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சின்னு பாருங்கள் மக்களே. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தென்னை மரம், பனை மரம். இந்த சைடு பாருங்கள் வயல். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த கோயில் மேலே நின்று சில்லுன்னு காற்று வருது மக்களே. வேறு லெவலாக இருக்குது. இங்கே நின்று ஜாலியாக சந்தோஷமாக இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறேன் நான். இங்கே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடம் பார்க்க வேண்டிய இடம். அவ்வளோ சொர்க்கமாக இருக்குங்க. இந்த ரோட்டில் வரும்போதே உங்களை அறியாமல் எங்கேயோ போயிடுவீங்க மக்களே, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம நண்பர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாமியோட வரைபடம் இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. நம்ம இன்றைக்கி சொர்க்கத்தில் இருக்கிற மக்களே பாருங்கள். இதுதான் ரோடு, அந்த மெயின் ரோட்லேருந்து வர ரோடு இது. இதில் வந்தோம்னா இங்கே வந்துடலாம் இந்த கோயிலுக்கு.
இந்த நாட்டாம் படம் எடுத்தது இந்த கோயில் தாங்க மக்களே. பெருமாள் கோயில் கோபுரம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சரி, நம்ம இனி அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். சூப்பராக இருக்குது மக்களே, ஒரு முறை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீவரதராஜ பெருமாள் திருக்கோயிலுங்க இது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே கிளம்பிட்டோம். நீங்கள் அடுத்த பாயிண்ட்டு பங்களாபுதூர் ரோடு போகலாம் மக்களே, அது சூப்பராக இருக்குது. இங்குள்ள மரங்கள்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ தாங்க மக்களே ஸ்டெப்பு இந்த கோயிலுக்கு. அழகான ஸ்டெப்பு, ஒரு 15 படிக்கட்டு 20 படிக்கட்டுக்குள்ளே தான் வருங்க மக்களே. இப்போ நம்ம பங்களாபுதூர் ரோட்டில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்றிட்டுருக்குன்னு. பார்க்கவே வேறு லெவல் சூப்பராக இருக்குது. நம்ம குட்டி பசங்கள்லாம் பாருங்கள் சந்தோஷமாக குளிச்சுட்ருக்காங்க, ஆனந்தமாக குளிக்கிறாங்க பாருங்கள் மக்களே. மக்களே நம்ம பசங்க பாருங்கள் எவ்வளோ ஆனந்தமாக குளிக்கிறாங்கன்னு. நீச்சல் தெரிஞ்சால் கண்டிப்பாக குளிக்கலாங்க, நீச்சல் தெரியாதவங்க வந்து ஏமாந்துட வேண்டாம். ஆனால் வேறு லெவலாக இருக்குது இங்கே, சொர்க்கந்தாங்க மக்களே. இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வயல், தென்னை மரம், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம பசங்கள்லாம் ஆனந்தமாக நீச்சல் அடிக்கிறாங்க பாருங்கள் மக்களே. நம்ம பையன் பாருங்கள் எவ்வளோவா சந்தோஷமாக குதிக்கிறான்னு. சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக குளிக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே. நம்ம பசங்களை பாருங்கள், அங்கே பாருங்கள் 3 பசங்க அடே ஒன்று ஆனந்தமாக சந்தோஷமாக குளிக்கிறாங்க பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள் நம்ம பசங்களை சூப்பர் சந்தோஷமாக குளிக்கிறானுங்க. இங்கே என்ஜாய் பண்ணலாம் மக்களே இந்த ரோட்டில். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம கோபியை போல வருமா அப்படின்னு தாங்க பாடத்தோணு. அந்த அளவுக்கு இங்கே சொர்க்கங்க மக்களே. நம்ம பசங்க பாருங்க ஆனந்தமாக குளிச்சுட்ருக்காங்க. பக்கத்தால் பாருங்கள் வயல்வெளி எல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம வயல் ரெடியாக இருக்கா குதிக்கிறதுக்கு, ஏன்னா பயந்துட்டா. இங்கே பாருங்கள் நம்மால் குதிச்சிட்டாரு. ஒரே ஆனந்த என்ஜாயாக பண்ணுறாங்க பாருங்கள் மக்களே. பஸ்ஸு பாருங்க எவ்வளோ அழகாக போகுதுன்னு தோரத்தில். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. இந்த ரோடு வேறு லெவலாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்க தரமான பிளேஸுங்க பங்களாபுதூர் ரோடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள் அப்படியே தண்ணியை பயங்கரமாக கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் மக்களே. வேறு லெவலில் தண்ணி போயிட்டுருக்கு மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி போகுதுன்னு. இங்கே வயல்வெளி பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே பாருங்கள். மக்களே இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இங்கே உள்ள நெல்வயல் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே பாருங்கள். வேறு லெவல். நம்ம பாருங்கள் மீன் குட்டி பிடிச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியா பாருங்கள் மக்களே. நெல் கதிர் பிடிச்சிருக்கு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மீன் குட்டி பிடிச்சியா தம்பி? ஓ அங்கே வச்சுருக்கீங்களா? மக்களை இங்கே பாருங்கள் நம்ம குட்டி பசங்க மீன் குட்டி பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மீன் குட்டி பிடிச்சி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. மக்களே இங்கே பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலுங்க மக்களே. இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பனைமரம் அப்படியே நெல் வயல் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. வயலில் எலி பிடிக்கிறத பற்றி சொல்கிறாரு பாருங்க. வயலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது தெரியும். இப்படி தான் எடுத்து கிட்டி வைக்கணும் ஏரிங்க. எனக்குண்ணா இப்படி வைக்கிறத பற்றி சொல்கிறேன். சரி சரிங்க. ஓ இப்படித்தான் வைக்கணுங்களா? ஓ இப்படி வச்சுட்டு அதை வந்து விழுந்துருங்க. இப்போ வாங்க வயலுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு தெரியுங்க.
பாருங்கள் நம்ம அண்ணா வயலுக்குள்ளே எலி பிடிக்கிறத பற்றி சொல்கிறாரு. இது வந்துங்க பயிர் இப்போ மடக்குங்க. சரிங்கண்ணா. இப்படி வச்சிருங்க. ஓ ஒரு நிமிஷம். ஓ இப்படி மடக்கி வச்சுட்டா அந்த எலி வந்து விழுந்துருமோ? ஓ இதுக்கு வந்து அரிசி வைக்கணுமாண்ணா? ஆமாங்க, தீனி வச்சா தான் அதை வந்து சாப்பிட்டு. சரி சரிங்க. இப்போ இந்த பக்கம் கொஞ்சங்க. சரிங்க. இந்த பக்கம் 2 பக்கம் வச்சிடணும். இப்போ இது இங்கே சாப்பிட்டுங்க இந்த பக்கம் போகுங்க. சரிங்க. போகிறப்ப என்ன ஆகுனா இது சிம்பு வந்து இதாயிருங்க. ஓ அப்படியே இப்படி போச்சுன்னா பிடிச்சிரு உள்ள லாக் ஆயிருங்க. சரி சரி. ஓ அப்படி இந்த பக்கம் திரும்பி இப்படி போய் இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வச்சுன்னா லாக் ஆயிருங்க. சரி சரி. அவ்வளோதான். சூப்பர். அண்ணா எலி பிடிக்கிறத பற்றி சொன்னார். அங்கே எலியோடு இருந்துச்சு, அதை காட்டியிருப்பேன். சரிண்ணா சரிண்ணா. மக்களே அந்த அண்ணன் கிட்ட கேட்டதில் அந்த அண்ணா சொல்கிறாரு, இந்த வயலில் எலிகளை பிடிக்காமல் விட்டுட்டோம்னா பூரா நெல்லை அதே சாப்பிட்ருமா. அதனால தான் இந்த விவசாயிகளே வந்து இதை பிடிக்க சொல்கிறாங்களாம் இந்த எலிகளை. பாருங்கள் இந்த எலி பிடிக்கிறது இதுதான். ஒவ்வொரு படலும் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல வச்சு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அவருக்கு சாதாரண வேலை இல்லை மக்களே, அதுவும் கஷ்டமான வேலை தான். அவர் பாருங்கள் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. மறுபடியும் நாளைக்கு வந்து ஓ நாளைக்கும் வந்து எடுக்கணும். 2 போனோம்னா நாளைக்கு. நாளைக்கு வந்து எடுக்கணும். சரி சரிண்ணா. பயங்கர வேலை இருக்குது இதில். எல்லா வேலையும் லப்பருங்க கவருங்க. கண்டிப்பாக. இந்த பக்கம் சாப்பிட்டுங்க, இந்த பக்கம் போகையில் இது இதே மாதிரி இது வந்து கீழே இறங்கி லாக் ஆகிக்குங்க. ஓ ஓ. ஒரு பக்கம் தின்னுட்டு இன்னொரு பக்கம் போகையில் இப்படி லாக் ஆகிருங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. சரி. எலி பிடிக்கிறதுமே சாதாரண வேலை இல்லை மக்களே. இன்றைக்கி நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ இன்றைக்கி நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வருங்க மக்களே. பாருங்கள் மக்களே, இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் வயல் ஏரியாவில் செம்ம என்ஜாய் மக்களே. வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.